தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நட்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று பொதுக்காலம் ஆண்டின் 20ஆம் ஞாயிறு. இயேசுவில் நம்பிக்கை கொண்டு தடைகளையும் நோய்களையும் பல தாண்டி இன்றைய திருப்பலியில் கலந்து இறைவனின் அருளை பெற்று செல்ல வந்துள்ள இறைக்குலமே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றோம். பாகுபாடுகளை மீறி நன்மைகள் நடக்கும் என்பதை எடுத்துரைக்கும் இன்றைய திருப்பலி வாசகங்களில் நமக்கு தரப்பட்டுள்ளன. இறைவாக்கினர் எசையா வழியாக இறைவன் சொல்லுவது கனவுலகே தவிர நடைமுறை உலகல்ல. ஊரின் எல்லா பகுதியில் சமுதாயத்தின் விளிம்பில் வாழ்ந்து வந்த ஒரு கானானிய பெண் நமக்கு நம்பிக்கையை தருகிறார். நல்ல பல பாடங்களை சொல்லித் தருகிறார். கானானிய பெண் என்று அடுக்கடுக்கான பல தடைகளை துணிவுடன் தாண்டி இந்த பெண் தன் மகளை குணமாக்க இயேசுவை அணுகி வருகிறார். இயேசுவின் கடினமான சொற்களையும் சரியான கண்ணோட்டத்துடன் புரிந்து கொண்டு அப்பெண் தன் விண்ணப்பத்தை மீண்டும் இயேசுவிடம் வைக்கிறார். தளராத உறுதியான விசுவாசத்தின் ஓர் எடுத்துக்காட்டாக அந்த கானானிய பெண் நமக்கு முன் உயர்த்தப்படுகிறார். அம்மா, உனது நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று இயேசு அவரை அனுப்பி வைக்கிறார். தடைகளை எல்லாம் தாண்டி இறைவனின் கருணை உண்டு என்பதை ஆணித்தரமாக உணர்த்திய கானானிய பெண்ணின் நாம் கண்ட மகத்தான அந்த நம்பிக்கை முழுமையாக பெற்றுக்கொள்ள இன்றைய திருப்பலியில் இயேசுவை போல் நாமும் தந்தையாம் இறைவனிடம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கவும், அவருக்காய் நாம் செய்யும் பணிகள் வெற்றி பெற, தொற்று நோயிலிருந்து விடுபட இறையல் வேண்டியிடுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே வாசிக்கப்படக்கூடிய 3 வாசகங்களுமே நமக்கு ஆழமான ஒரு கருத்தை எடுத்து கூறுகின்றது. முதல் வாசகத்திலே தந்தையான கடவுள் என் இல்லம் இறை மன்றாட்டின் வீடு என்று கூறுகின்றார். 2ஆம் வாசகத்திலே கடவுள் அவருடைய இரக்கத்தை காண்பிப்பதற்காக மக்கள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார் என்று நாம் 2ஆம் வாசகத்திலே வாசிக்கின்றோம். 3ஆம் வாசகத்திலே உம்முடைய நம்பிக்கை பெரியது என்று இயேசு கூறுகின்றார். இந்த 3ஐயும் நாம் வைக்கின்ற பொழுது, சேர்த்து பார்க்கின்ற பொழுது, நம் ஒவ்வொருவருக்குமே கடவுளது இரக்கம் தேவை. அதே போல கடவுள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை மிகவும் அத்தியாவசியமான தேவையாக ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே கடவுளது இரக்கம் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் நிறைவாக கிடைக்கும்படியாகவும் அந்த இரக்கத்தின் பொருட்டு நாம் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்த்து கொண்டாடுவோம். திருப்பலியை தகுதியானவர்கள் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து அதற்காக மனவரது இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்ம நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகள் நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றேன். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளையும் பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56 1-6 முதல் 7 முடிய உள்ள இறை திருவசனங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரி பலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளே, மக்களினத்தால் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம் மீது இறங்கு, எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை நீர் நடத்துகின்றீர். மக்களினங்களை நீர் வழி நடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்கள். மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்கள். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையில் வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 13 முதல் 15
மீளவும் 29 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமையால் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமையால் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைத்திருவசனங்கள் 21 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கின்றாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகின்றாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு
தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு பாலைவனத்திற்கு செல்கின்றார். பாலைவனத்துக்கு சென்ற பிற்பாடு 40 நாள் அங்கே இருந்து சாத்தானுடன் போராட்டம் செய்து வெற்றி பெற்று பிற்பாடாக வந்து நற்செய்தி அறிவிக்க மக்களை பார்த்து வருகின்றார். இப்படி 40 நாள் அவர் தவம் செய்து பிற்பாடாக அவர் முதலில் பேசிய வாக்கியங்கள் என்னென்ன? மக்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்? முதலாக இயேசு வந்து மக்களை பார்த்து சொன்னது, அதாவது அந்த பாலைவனத்தில் கடுந்தவம் புரிந்து தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு சாத்தானுடன் போராட்டம் செய்து வெற்றி பெற்ற பிற்பாடு கடவுள் மக்களை நோக்கி சொன்ன காரியங்கள் என்ன? முதலாக கடவுள் இயேசு கிறிஸ்து எதை அறிவித்தார்? முதலாக மழை பிரசங்கம் தான் அவர் அறிவித்தது முதல். அதாவது அவர் 40 நாள் பாலைவனத்தில் சோதிக்கப்பட்ட பிற்பாடு அவர் முதலாக மலை மேல் ஏறி அமர்ந்து பிற்பாடாக தனது மலை பிரசங்கத்தை செய்கின்றார். இந்த மலை பிரசங்கத்தில் கிட்டத்தட்ட 8 பேர்களை நாம் வாசிக்கின்றோம். இந்த முதலாக அவர் அறிவித்தது இந்த மலை பிரசங்கம் தான். அதற்கு பிற்பாடாக யோவான் நற்செய்தியில் யோவான் திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்ட பிற்பாடாக அவர் செய்த முதல் காரியம் என்பது அவக்காலத்திலே நாம் மனம் திருப்பி நற்செய்தி நம்புங்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி சொல்லுகிறார். இப்படி எல்லாமே இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவித்த பிற்பாடாக சில ஓமைகளை சொல்கின்றார். அதே போல நீங்கள் சொல்றாரு, அதே போல நான் சொல்றாரு. எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே இயேசு நற்செய்தி ஓமையில் அறிவிக்கின்ற பொழுது ஒரு சிலர் பேர் மட்டும்தான் கேள்வி கேட்டாங்க. யார் கேள்வி கேட்டா? சீடர்கள் கேள்வி கேட்டாங்க. எங்களுக்கு இதை விலக்கி கூறும், இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறது சீடர்கள் கேட்டாங்க. அப்ப இயேசு வந்து என்ன சொல்றாரு? ஒரு சில சமயத்தில் நானே இந்த உலகத்தினுடைய வழியாக இருக்கிறேன், பிற்பாடாக ஒளியாக இருக்கிறேன், பிற்பாடாக உண்மையாக இருக்கிறேன். நம்மளை பார்த்து 2 வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தை? நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கின்றீர்கள், பிற்பாடாக இன்னொன்று சொல்றாரு. இதுல வந்து லைட்லாம், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். நாளிலே நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகங்கள் என்ன? ஒவ்வொரு நாளும் கடவுள் வாசிக்கப்படக்கூடிய நற்செய்தி வாசகம் வழியாக நம்முடைய மனம் மாற்றம் பெற வேண்டும். உதாரணமாக, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒளின்றது வந்து என்ன சொல்றாரு? இன்னொரு என்ன சொல்றாரு ஓமையில? விளக்கு தண்டை மரக்காலின் கீழ் வைக்க மாட்டார்கள், மரக்காலுடைய மேற்பகுதியில் வைப்பார்கள். விளக்கு அப்படின்றதுக்கு என்ன பொருள்? வெளிச்சம். வேற 3 பொருள் இருக்குது விளக்கு. இயேசு ஓமையில சொல்லும் பொழுது எங்களுக்கு இது விளக்கி கூறும், இது எக்ஸ்பிளைன். விளக்கு அப்படின்னா விவரித்து சொல்றது. 2வது விளக்குன்னா என்னன்னா பல்லு விளக்கு, பாத்திர விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. டு கிளீன், அது 2வது பொருள். 3வது பொருள் என்னவென்றால் இந்த விளக்கு வெளிச்சத்தோட போக ஊர் போய் சேர்ந்துருவீங்க. டு கைடு. இந்த விளக்கு வந்து வெளிச்சத்தோட போனீங்கன்னா அது கடை வந்துடும், வீடு வந்துடும், தெரு வந்துடும், ஊர் வந்துடும் சொல்றாங்க. அப்ப ஒரு விளக்குக்கு 3 பொருள் இருக்கின்றது. 3 பொருள் என்று பார்க்கும் பொழுது விவரித்தல், விளக்குதல், கழுவுதல், சுத்தப்படுத்துதல், வழிநடத்துதல். இந்த 3ஐ வைத்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அறிவிக்கப்படுகின்ற பொழுது நமக்கு விவரிக்கப்படுகின்றது, விளக்கி சொல்லப்படுகிறது. விளக்கி சொல்வதை காது கொடுத்து கேட்பதன் வழியாக நம்முடைய உள்மனம் சுத்தம் பெறுகின்றது, தூய்மை அடைகின்றது. தூய்மை அடைந்த பிற்பாடாக நாம் வந்து வழிகாட்டியாக மாறுகின்றோம். எல்லாரும் எப்படி இயேசு வந்து உலகிற்கு நான் ஒளியாக இருக்கின்றேன் என்று சொன்னாரோ அந்த ஒளியின் வழியாக நாம் வழிநடத்தப்படுகின்றோம். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கீர்கள் என்று சொன்ன பிற்பாடு நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று சொல்றார். ஒரு விளக்கு எரிய என்னென்ன வேண்டும்? எண்ணெய், திரி, தீ வேண்டும். எண்ணெய், திரி, தீ. இதை 3ஐ வேகமாக சொல்லி பாருங்க. மனசுக்குள்ள வேகமாக சொல்லி பாருங்க. என்ன வரும்? எண்ணெய், திருத்தி. எண்ணெய், திருத்தி. அப்ப கடவுளுடைய வார்த்தை எனக்கு அறிவிக்கின்ற பொழுது, என்னை நான் திருத்துகின்ற பொழுது மற்றவர்களுக்கு நான் இயல்பாகவே வழிகாட்டியாக இருக்கிறேன். அதனால்தான் எண்ணெய், திரி, தீ. இதை 3ஐ வேகமாக சொன்னோம்னா எண்ணெய், திருத்தி. கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் நமக்கு அறிவிக்கப்படுகின்றது அப்பொழுதெல்லாம்
நான் என்னை திருத்துகின்ற பொழுது மற்றவர்களுக்கு நான் ஒளியாக வழிகாட்டியாக இருப்பேன் என்பதுதான் இந்த விளக்கு நமக்கு சொல்லப்படக்கூடிய முக்கியமான செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்றார். அந்த ஒளி எப்பொழுதுமே தனக்கு வழிகாட்டாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. அதே போல நம்மையும் என்ன சொல்றார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதில் தூய்மை அடைகின்ற பொழுது நாம் சுத்தம் பெற்று நாம் பிறருக்கு ஒளியாக வழிகாட்டியாக இருக்கின்றோம் என்ற செய்தியை இந்த நாளிலே ஆண்டவரை நாம் ஒவ்வொருவருக்குமே தருகின்றார். ஆகவே கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கேட்கின்ற பொழுது நாம் இயல்பாகவே தூய்மை அடைகின்றோம். தூய்மை அடைவது மட்டுமல்லாமல் தூய்மை அடைவதன் வழியாக பிறருக்கு வழிகாட்டியாக நாம் இருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு நாளுமே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் வாசிக்கப்படக்கூடிய வாசகங்கள் அபிமானம் கொள்கின்றது. கடவுளுடைய இறக்கம் எப்பொழுதுமே எல்லோருக்குமே உண்டு. ஆனால் எவர் ஒருவர் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செவிசாய்த்து அதனை பின்பற்றுகின்றாரோ அவருக்கு தான் அந்த கடவுளுடைய வார்த்தை அனைத்துமே செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிரம்ப கொடுக்கும் என்ற செய்தியும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றதாகவே நாம் இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு கடவுளால் சொல்லப்படக்கூடிய இந்த இறை வார்த்தையானது நம்ம உள்ளத்தில் பதித்து அதன் வழியாக தூய்மை அடைந்து நமக்கும் பிறருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளே திருப்பலிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுதி நின்று நமது விசுவாசத்தை அறிவிப்போம். கடவுளது ஒளியாக இருக்கின்றோம், அதே போல வழிகாட்டியாக இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் ஆண்டோர் பாதம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய எம் இறைவா, எம் திரு அவையில் பணியாற்றும் அனைவரும் உம்மை போல தாராள மனதுடனும் திறந்த மனதுடனும் சாதி சமய இன வித்தியாசங்களை மறந்து இறையரசின் பணிகளை அன்புடன் அனைவருக்கும் நிறைவாய் செய்திட தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் எம் இறைவா, பிளவுகள் பிரிவுகள் ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றால் நிறைந்து வெறுப்பை உமிழ்ந்து வரும் இன்றைய உலகில் மேலும் நாளைய உலகின் மேலும் நம்பிக்கை இழந்துள்ள இளையோர், உங்கள் நம்பிக்கை பெரிது, நீங்கள் விரும்பியவாறே உங்களுக்கு நிகழட்டும் என்று இயேசு அவர்களிடம் சொல்வதன் மூலம் வருங்கால உலகில் நம்பிக்கையை வளர்க்க அன்பை வளர்க்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
மாசின்மையின் ஊற்றாகிய எம் இறைவா, எம் இல்லங்களில் குடும்பங்களில் வேற்றுமைகள் களையப்பட்டு அனைவரும் இறைவனின் படைப்புகளே என்ற உயரிய எண்ணங்கள் வளர்ந்து அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து செல்லவும் மனித மாண்பு ஓங்கிடவும் எமக்கு தேவையான ஞானத்தையும் நற்பண்புகளையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, கானானிய பெண்ணின் மகளைப் போல் இன்று தங்கள் பிள்ளைகள் பலர் இவ்வுலகின் தீய சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு இறைவனின் பாதையிலிருந்து விலகியிருப்பதைக் கண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பெற்றோர்களின் ஜெபத்தை கேட்டு அவர் தம் பிள்ளைகள் மனமாற்றம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மனமுருகி வேண்டுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, தொற்று நோயின் தாக்கம் விரைவில் விடுதலை பெற்று மக்கள் தங்கள் வழக்கமான வாழ்விற்கு திரும்பவும் மாணவர்கள் தங்கள் கல்வி நிலையங்களுக்கு சென்று கல்வி பயிலவும் ஏழை எளியோர்களுக்கு அவர்களின் வேலை வாய்ப்பை பெற்று புது வாழ்வு தொடங்கவும் தேவையான ஞானத்தையும் மனமும் உடலும் வலுப்பெறவும் தேவையான வரத்தையும் பெற வேண்டி வரங்களை பொழியுமாறு இறைவா உம்மை மனமுருகி வேண்டுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்களை ஆசீர்வதித்தலும் எங்களது மன்றாட்டுகளை ஆசீர்வதித்தலும் இன்னும் என்னென்ன தேவைகளை மனத்திலிருந்து இந்த திருப்பலிகளை செபித்துக் கொண்டிருக்கின்றோமோ அனைத்து தேவைகளையும் மன்றாட்டுகளையும் இந்த திருப்பலி வழியாக ஈடேற்றம் பெற செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம்
உடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் நீட்டி எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வாழ்த்துதல் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கிறார். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலுக்கு இரத்தமாக எங்களுக்கு வைமாறுவதாக அவர் பாடுபட உலகம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்களடி செலுத்தி அதை பெற்று தம் கிணறுகளுக்காக கூறியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி குறித்தாம் சிலர்களுக்கு அவர் கூறியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை புதிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் அதே தூய ஆவியானவருடன் சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகின் பரவி இருக்கின்றது அவர் நினைவுறுத்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தத்தை பிரார்த்தித்து எங்களுடைய ஆயுள் பார்க்காம எல்லா திருநிலையினரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செல்லும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரண்டோர் அனைவர் நினைவு கூர்ந்து இறக்கத்துடன் திருமுக ஒளியில் ஏற்றலும். ஆவிகளாகி அனைவரும் இறக்கமாயிரம் கடவுளின் கன்னிக்காயன புனித மரியா அவருடைய கணவரான திருத்துதர்கள் இவ்வுலகில் முகந்தோராய் இருந்தோராய் புனிதர் அனைவருடன் நாங்கள் இணையான வாழ்வில் தோழமை வந்து உன் திருமணேசத்திற்கு வழியாக புகழ்ந்து வரவர்கள் உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவி கொண்டு பின் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமை அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வரலடையாளங்களால் கிறிஸ்துடன் ஒன்றிணைந்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். இதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தேன். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.